சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட சிதம்பரநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையதரன் என்ற வள்ளுவரின் 1.25 அடி குறள் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் வனங்களின் முக்கிய பங்கு என்னங்கிறத எடுத்துரைக்குது. பண்டைய காலங்களிலிருந்தே நம்ம நாட்டின் பாரம்பரியம் மிக்க பல்வேறு கலாச்சாரங்களில் மரங்கள் மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து காணப்படுகின்றன. மனிதனின் வாழ்க்கை மரங்களின்றி ஓடாது, முழுமை பெறாது. உலகளவில் உள்ள தாவரங்களில் சுமார் 12% தாவரங்கள் நம்ம நாட்டில் இருக்குதான். வன வளத்தை பொறுத்தவரை 16 வகைப்பட்ட வனங்கள் நம்ம நாட்டில் இருக்குதான். 1988 தேசிய வன கொள்கைப்படி நம்ம நாட்டின் மொத்த வனப்பரப்பில் 33% காடுகள் இருக்கணும். ஆனால் அவ்வளவு பரப்பு நம்மக்கிட்ட இல்லை. சமீப காலமாக காப்பு காடுகளுக்கு வெளியே மரங்கள் வளர்ப்பது அதிகரித்து வருது. சிதம்பரநாதன் சார், நம்ம மாநிலத்தில் இந்த சதவீதம், வனப்பரப்பின் சதவீதம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போது மர சாகுபடி அதிகரிச்சிட்டு வருது. 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தேசிய வேளாண் காடுகள் கொள்கையில் ஒவ்வொரு மாநிலமும் 20 முக்கிய மரங்களை தேர்ந்தெடுத்து அவற்றின் சாகுபடியை விவசாயிகள் மத்தியில் ஊக்குவிக்கணும்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் அதிகரித்து வரும் நகரமயமாக்கலாலும் மரம் சார்ந்த தொழிற்சாலைகளின் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாலும் மரங்களின் தேவை நம்ம மாநிலத்தில் ஓராண்டுக்கு சுமார் 25 லட்சம் டன்னுன்னு கணக்கிட்டிருக்காங்க. இப்போது இந்த தேவை இன்னும் அதிகரிச்சிருக்கோம். நம்ம நாட்டில் ஏறக்குறைய 20 வகையான மரம் சார்ந்த தொழிலகங்கள் இருக்கின்றன. இந்த நிறுவனங்களுக்கு சமீப காலமாக அரசு வனங்கள்லேருந்து தான் தேவையான மரங்களை பெற்றார்கள். ஆனால் இப்போது திருத்தப்பட்ட வனச்சட்டம், வன கொள்கை காரணமாக தற்போது வனங்களில் இருந்து மூலப்பொருள் பெறுவது இயலாத காரியமாக இருக்குது. அதனால் தற்போதுள்ள மரங்களின் தேவையை கருத்தில் கொண்டும் வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய பொருளாதார மாற்றங்களை கவனத்தில் கொண்டும் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 152 மில்லியன் கன மீட்டர் அளவுக்கு மரங்கள் தேவைப்படும். இவற்றில் நெடுங்கால மரங்கள், குறுகிய கால மரங்களும் அடங்கும். எல்லாத்தையும் தேவையின் அடிப்படையில் பயன்படுத்த சில கொள்கை முடிவுகளை எடுத்திருக்காங்க. வன கொள்கையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 20 வகையான மரங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவற்றை சாகுபடி செய்ய ஊக்குவிக்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சிதம்பரநாதன் சார், அந்த காலத்திலேயே நமது முன்னோர் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல விருட்சத்தை குறிப்பிட்டு அவற்றை வளர்க்க செய்தாங்க. தல விருட்சங்கிறது மரம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மரம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு முதுமொழி உண்டு. கோயில் இருந்தால் அங்கே ஒரு குளம் இருக்கும். குளத்தை சுற்றிலும் குளக்கரை இருக்கும். குளக்கரையில் பல்வேறு வகையான மரங்களை வளர்க்கும் பழக்கம் இருக்குது. ஆலமரம், அரச மரம், புளிய மரம், பூவரசு, புங்கன், வேம்பு, குமிழ், பெருமரம், கடம்ப மரம், மகாகனி, தடசு, வேலமரம், புன்னை, இலுப்பை, இலவ மரம், நீர்மருது, அப்புறம் மூங்கில், மலவேம்பு, சவுக்கு, யூக்கலிப்டஸ்னு இந்த பட்டியல் நீளுது. இது போன்ற மரப்பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து காசு பார்க்குறாங்க. உங்களை மாதிரி தனிப்பட்டவர்களும் மரம் வளர்ப்பில் ஆர்வம் காட்டணும். மனிதனின்றி மரங்கள் வாழும், வளரும். மரமின்றி நம்மளால் வாழ முடியாது. இப்போதைய காலம் ஓடும். நமது சந்ததியினரின் காலமும் நல்லபடியாக போகணும்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும், வளர்த்தே ஆகணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.